Hi, hello, this is TAP CA360 from TAP IS Academy. நம்ம இன்னைக்கு தினம் ஒரு திட்டம்ல ஆயுஷ்மான் பாரத் பற்றி பார்த்துடலாம். ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடியது இஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஏழை எளிய மக்களுக்கு நலிவடைந்த பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு இந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆயுஷ்மான் பாரத் திட்டம் PMJ என்பது இந்திய அரசால் ஏழை மற்றும் நலிவடைந்த பிரிவினருக்காக கொண்டு வரப்பட்ட உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜாக 2047 கொண்டு வந்து எல்லாருக்குமே வந்து போகிற மாதிரி செயல்படுத்துகிற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கூட சொல்லியிருப்பாங்க. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு 2018 ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் வந்து செப்டம்பர் 23 அன்னைக்கு தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோஜனா அப்படி சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னும் சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஓகே, நெக்ஸ்ட் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் காப்பீட்டு தொகை. ஸோ ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, எலிஜிபிள் ஃபேமிலி யாரெல்லாம் இருக்காங்களோ அதான் சொன்ன மாதிரி வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்க ரொம்ப நலிவடைந்த ஏழை மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதான் இந்த திட்டம். ஸோ எலிஜிபிள் இருக்கக்கூடிய அந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் ஒரு குடும்பத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, சரி, நெக்ஸ்ட் இது மூலயமா பார்த்தீங்கன்னா ரஃபாக வந்து 12 கோடி ஃபேமிலிஸ் வந்துட்டு இது மூலயமா பயன்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு டேட்டா படி. நெக்ஸ்ட் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள சுமார் 10.74 கோடி ஏழை குடும்பங்கள், அதாவது தோராயமாக 50 கோடி மக்கள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, அப்போ மக்களாக பார்க்குறப்ப 50 கோடி, கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்களே சேர்த்து பார்த்திங்கன்னா 10.74 crores வந்து ஏழை குடும்பங்கள் இது மூலிமா பயன்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா, நெக்ஸ்ட் சிகிச்சை வசதி. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் பணமில்லா காகிதமில்லா கேஷ்லெஸ்ஸாகவும் பேப்பர்லெஸ்ஸாகவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சிகிச்சையை வந்துட்டு நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மூத்த குடிமக்கள் 70 வயது மற்றும் அதற்கு மேம்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் அவர்களின் வருமானத்தை பார்க்காமல் இந்த காப்பீடு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதே சொன்ன மாதிரி இது யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜாக 2047 கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. 70 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்துட்டு அந்த எலிஜிபிள் பர்சனாலிட்டி அவங்க வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்க செட் பண்ணி வச்சுருக்கிறத இது பொறுத்து பார்த்திங்கன்னா அவங்க வருமானத்தையும் பார்க்காமல் அவங்களுக்கான அந்த இன்சூரன்ஸ் கவரேஜை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கவரேஜ். மருத்துவமனைகள் அனுமதிக்கப்படுவதற்கு முந்தைய மற்றும் பிந்தைய செலவுகள், மருந்து சீட்டுகள் மற்றும் நோயறிதல் பரிசோதனைகள் இதில் அடங்கும். தொடக்கம் வந்து இந்த திட்டம் வந்து சொன்னமே செப்டம்பர் 23, 2018 அன்று பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்டது. பயன்கள் பணமில்லா சிகிச்சை, 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை மருத்துவ சிகிச்சை, இந்தியாவின் எந்த பகுதியிலும் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெறலாம். 2ஆம் நிலை 3ஆம் நிலை அந்த நம்மளுக்கு இருக்க அந்த சிகிச்சை எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குதோ அதை பொறுத்து வந்து கவர் பண்ணும். இந்தந்த நோய்களுக்கு இது இந்தந்த இதுக்குன்னு ஒரு பிரிவுகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அவங்க பணமில்லா சிகிச்சை இல்லை நம்ம வந்து அங்கீகரிக்கப்பட்ட எந்த இதுலையும் பண்ணிவிட்டு அதுக்கு கிளைம் பண்ணுற வசதிகள் கூட இருக்குது. ABHA ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 இலக்க தனித்துவமான எண் வந்துட்டு ஒரு நபருக்கு வந்துட்டு கொடுத்துருவாங்க. அது மூலிமா அவங்க என்னென்ன இது மூலயமா வந்து மருத்துவ உதவிகள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது டிஜிட்டலைஸாக நம்மளுக்கு வந்துடும், அது இணைக்கப்பட்டு இருக்கும். அது மூலயமா அவங்களுக்கு அந்த லிஸ்ட் எல்லாமே வந்தால் அதில் அவங்க அந்த கிளைம் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு உதவி எப்படி உதவி கொடுக்குறதோ அந்த வகையில் வந்து செயல்படுத்துகிற மாதிரி வந்து டிஜிட்டலைஸாக ஒரு அக்கௌண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி, இதான் வந்துட்டு ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம். சரியா, இஸ் அ இன்சூரன்ஸ் ஹெல்த் கவரேஜ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ இன்னைக்கான ஸ்கீம் பார்த்தாச்சு. தேங்க்யூ.